மெர்க்குரி நேயர்களுக்கு வணக்கம். இது தேர்தல் காலம். நம்மள சுத்தி வந்து நிறைய பத்திரிகைகளும் சரி, டிவிகள்லயும் சரி, அரசியல் தலைவர்களும் அவங்க எங்க போறாங்க, இல்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றது, இத பத்தியான நிறைய பேட்டிகளும், அவங்களோட டிராவல் பண்றத பார்த்துட்டுருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தமிழ்நாட்டோட முக்கியமான பத்திரிகையாளர் சம்மஸ் அவர்கள், அ தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு காஷ்மீர் வரையும் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது தொடராகவும் எழுதிட்டு இருக்காரு இந்தியாவின் குரல் அப்படின்னு. ஆ இதுல என்னன்னா, மத்தவங்க வந்து நெறைய பேர் வந்து அரசியல் தலைவர்களையும் ஒரு தொகுதியில வந்து யார் ஜெயிப்பா இப்படின்னு வந்து அவங்களோட கவனம் இருக்கும்போது, திரு சமஸ் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா என்ன நினைக்குது? இந்திய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்படின்னு நெறைய விஷயங்கள எழுதிக்கிட்டும் பேசிட்டு இருக்காரு. நம்ம அத பத்தி தான் பேசப் போறோம். அவரோட பயணம், அந்த அந்த பயணத்துல கண்டடைஞ்ச விஷயங்கள், இத பத்தி தான் பேசப் போறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நான் 2014லயே வந்து நீங்க தமிழ், இந்துல எழுதுனத நான் படிச்சிருக்கேன். இந்தியா முல்லா வந்து முதலா ட்ராவல் பண்ணி, குஜராத்தின் சாலைகள பத்தி எழுதுனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுதான் இந்திய குஜராத்தோட சாலைகள் அப்படின்னு சொல்லி. ஆ பத் சரியா 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ட்ராவல் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கீங்க. இந்த முறை என்ன விஷயங்கள நீங்க வந்து எந்த இந்த இந்த முறை போனதன் நோக்கம் என்ன? இல்ல இது 2014ல பண்ணப்ப அது முதல் முறையா ஒரு முயற்சி நம்ம அது மாரி பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் நெனச்சேன். இப்ப 2014ல பண்ணதுக்கு இப்ப 2024 என்ன அப்படின்னா, மோடியினுடைய 10 வருஷம் அப்படிங்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்தியாவினுடைய வலதுசாரி பிரதமர்கள்ல அவர் வந்து ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம், இன்னொரு எண்ட். அப்ப எனக்கு ஃபார்ச்சுனேட்லி நான் 2014ல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய கொதிநிலையில இருந்துச்சு அன்னைக்கு. அன்னைக்கு அந்த டிராவல் பண்ணியிருந்தேன். ஒரு ஒரு தீவிரமான ஒரு பயணம் பண்ணியிருந்தேன். இப்பயும் அது இன்னொரு பயணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல விஷயங்கள் எப்படி மாறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதே லேண்ட்ஸ்கேப் என்ன மாறி இருக்கு? என்னவா மாறி இருக்கு? எப்படியெல்லாம் மக்கள் சிந்திக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பயணம் தொடங்குனது. முக்கியமான விஷயம், பெரிய ஒப்பீடு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, 2014ல போம்போது ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. மக்கள்ட்ட பெரிய கோபம் இருந்துச்சு. அந்த கோபம் வந்து காங்கிரஸ்க்கு எதிரான கோபம். ஊழல் வந்து ஒரு பெரிய மைய பிரச்சனையா இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து ஊழல், ஊழல், ஊழல்ங்கிறது ஒரு அது அது தெரியக்கூடியது. இன்ஃபாக்ட் வந்து அந்த காலகட்டத்தில வந்து மோடியால 200 சீட் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அந்த டூர் போயிட்டு வந்துட்டு, இந்து தமிழ் ஆஃபீஸ்ல இது மாரி நண்பர்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, "நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், 350 ஜெயிச்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய அலை இருக்கு. டெஃபினட்டா வந்து அவங்க ஆட்சிய பிடிச்சிருவாங்க. 300 சீட்டு தாராளமா தாண்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப பலருக்கு அது அதிர்ச்சியாவும், ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஆனா 300 சீட்ட அவங்க தாண்டுனாங்க. கூட்டணியா தாண்டுனாங்க. அது நடந்துச்சு. இந்த முறை போகும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள்ட்ட வந்து ஒரு விதமான கொதி உலை வந்து தயாராயிட்டு அதே இருக்கு அப்படின்னு கொதிநிலை தெரியுது. இருக்கா? கொதிநிலை இல்ல. கொதி உலை வந்து இப்ப தயாராயிட்டு இருக்கு. ஓ! இப்ப அடுத்து வரக்கூடியது ஆட்சிக்கு யார் வந்தாலுமே, மிக சவாலான ஒரு ஆட்சியா தான் அது இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடங்கள்லயும், நீங்க காஷ்மீர்லேருந்து இங்க கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, வேலைவாய்ப்பு வந்து என்ன ஆகுங்கிறது தெரியல. படிச்சுட்டு வரக்கூடிய வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியலங்கிறது பேசப்படுது. விலைவாசி உயர்வு பேசப்படுது. அப்புறம் அந்தந்த பிராந்தியங்கள் ஏன் இப்படி இருக்கு? இந்த ஒரு 10 வருஷத்துல பெரிய டிராவல் நடந்திருக்கு. நாடு முழுக்க எல்லாம். அப்ப ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கும்போது, என் ஊர் ஏன் அப்படி இல்ல? ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் பார்க்கும்போது, என் ஊர் அப்படி இல்லங்கிறது வருது. ஒவ்வொரு மாநிலத்திலயும் பார்க்கும்போது, இப்போ உதாரணமா நாகப்பட்டினம் போனீங்கன்னா, ஏன் கோயம்புத்தூர் மாரி இல்ல? அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கு. பீகார் போனீங்கன்னா, யூபி மாரி இல்ல அப்படின்னு சொல்லி. பக்கத்துல அவங்களுக்கு உள்ள ஒப்பீட்டுக்கு. அப்படி குறைந்தபட்சம் அப்படி. அதனால வந்து ஒரு அந்த அந்த தன்மை ஒண்ண பார்க்க முடியுது. 2வது விஷயம் வந்து, அதாவது பாஜக வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. மோடி மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து இந்த ஆட்சி மீது ஒரு சலிப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சுங்கிறது ரொம்ப துலக்கமா தெரியுது. இன்னைக்கும் வந்து களத்துல வந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், பிரதம முகம் அப்படின்னு சொன்னா. ஏன்னா வேட்பாளர்ன்னு நம்ம இந்தியால அறிவிக்கிறது இல்ல. ஆனால் பிரதம முகம் அப்படிங்கிறதுல அப்படி கேட்கும்போது அவருடைய பேர் தான் முன்னாடி இருக்கு. ஆனால் இந்த அரசு மேல கடுமையான அதிருப்தி வந்து உருவாயிருக்கு. குறிப்பாக இன்றைக்கு பாஜக வந்து ஒரு 12 மாநிலங்கள்ல நேரடியா ஆட்சியில இருக்காங்க. இது அந்நில வந்து 2 பெரிய மாநிலங்கள் மகாராஷ்டிரத்திலயும், பீகார்லயும் அவர்கள் நேரடியா முதல்வரா இல்லாட்டினாலும் ஒரு வலுவா அந்த ஷேர் வந்து அவங்கள்ட்ட தான் லயன் ஷேர் இருக்கு. எம்எல்ஏஸ் உடைய பொசிஷன். இந்த 14 மாநிலங்கள்லயும் வந்து மாநில அரசாங்கங்கள் மேல ஒரு பெரிய அதிருப்தி உருவாகி, அந்த மாநில அரசு மேலான அதிருப்திங்கிறது மத்திய பாஜக மீதான சலிப்பாவும், அதிருப்தியாவும் மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாடு வந்து ஒரு அடுத்த கட்ட அ அ மாறுதலுக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கிறது துலக்கமா தெரியுது.
நீங்க மாறுதலுக்கு தயாராகுதுன்னா ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அப்படித்தானே இருக்க முடியும். இப்போ வர கருத்து கணிப்புகள் நேத்து 2 நாளைக்கு வர 2 நாளைக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புகள் வரையும் ஒண்ணே ஒண்ணு தான் ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப சொல்றாங்க. பாஜக மெஜாரிட்டியோட ஆட்சி பிடிப்பாங்க. இல்ல அதாவது அவங்க 400ன்னு சொல்றாங்க. ஊடகங்கள் 400ன்னு சொல்லல. ஆனா வந்து மெஜாரிட்டி இல்ல ஊடகங்களும் அதே தான். ஊடகங்களுக்கு வெக்கமா இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது வாழ்வாசாவா யுத்தம்ங்கிறதுனால அது வெக்கம் பார்க்கல. அது வந்து 400 370ன்னு என்ன வேணா சொல்லிட்டு போயிடும். பட் ஊடகங்களுக்கு இன்னும் ஒரு ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுச்சுன்னா நம்ம எப்படி மூஞ்ச காமிக்கிறது மக்கள்கிட்ட, இதே வாசகர்கள்ட்ட, இதே பார்வையாளர்கள்ட்ட காமிக்கிறதுங்கிற கொஞ்சம் அந்த ஒரு வெக்கத்தை மட்டும் மிச்சம் வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய வரலாற்றில் அதாவது என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் வந்து தொடர்ந்து வந்து வரலாற்று வாசிக்கக்கூடிய ஒரு மாணவன். அதனால வந்து என்னுடைய வயது வந்து ஒரு 44 இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் வந்து இந்திய இதழியல் பத்தி தொடர்ந்து வரலாற்று பூர்வமா படிச்சிருக்கிறேன். எவ்வளவோ சேகரிப்புகள், எவ்வளவோ ஆவணங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஊடகங்கள் வந்து இவ்வளவு கேவலமாக, பாரபட்சமாக ஒரு தேர்தலை அணுகியதுங்கிறது இதுவரைக்கும் கிடையாது. எப்பேற்பட்ட அதாவது தேசிய ஊடகங்கள் வந்து பல ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு வெவ்வேறு காலகட்டத்துல அவங்க சாதகமா இருக்கிறதுங்கிறது நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து குறைந்தபட்சம் ஒரு சுதாரிப்பு ஒண்ணு பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல அவங்களுக்கும் நிதானமா நம்ம ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பக்கம் 2 பேட்டி போட்டா அங்க ஒரு 2 பேட்டி கொடுப்பாம்பாங்க. இந்த பக்கம் 2 கவர் ஸ்டோரி பண்ணா அங்க ஒரு கவர் ஸ்டோரியாவது பண்ணும்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த முறை வந்து முற்றிலுமாக ஊடகங்கள் வந்து விலை போய்விட்டன அல்லது அடிபணிந்து விட்டன. ஆனால் உண்மையான கள நிலவரமும் அப்படி கிடையாது. இன்னொன்னு அப்படியெல்லாம் போய் 400 சீட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, இந்த பக்கம் பங்களாதேஷ்ல உள்ள தொகுதிகள் எல்லாம் எதையாவது மாத்தி ஏத்தி சேர்த்தாதான் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு ஆணித்தனமா எப்படி சொல்றீங்க? நாடு முழுக்க நான் பயணம் பண்ணும்போது எல்லா அரசியல் கட்சிகளுடைய செயல்பாட்டாளர்களையும் நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்த தேர்தலுங்கிறவங்கள அவங்க அணுகுறாங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கும் வந்து பாஜக அளவுக்கு வந்து ஒரு துடிப்பான தேர்தல் எந்திரம் வந்து வேற எதுவும் நாட்டில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மிக துல்லியமா ஒவ்வொரு ஓட்டையும் எப்படி வந்து உள்ளார கொண்டு வரலாங்கிறதுக்கான ஒரு கணக்கோட தான் அவங்க வேலை பண்றாங்க. அதுலலாம் நான் அவங்கள குறைத்து மதிப்பிடலை. அதே சமயம் இன்னைக்கு இந்த உத்தியினுடைய இன்னொரு பகுதி என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பல்வேறு மாநிலங்களுக்கும் போகும்போது அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா உருவாக்கப்படுது. ஒரு ஒரு கும்பல் பைத்திய நிலை வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுது. அது எப்படி உருவாக்கப்படுதுன்னா 400 பாஜக கூட்டணி 400 பாஜக 370. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. வரலாறுங்கிற நான் சொல்றது நம்ம பல நூற்றாண்டுகள் பின்னாடி போறது இல்லை. ஒரு கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு அப்படிங்கிறது உங்களுடைய சொத்து மதிப்பு மாரி. பாஜகவினுடைய சராசரி வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த வாக்கு வங்கி எவ்வளவு? 1991 தான் அது வந்து ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற இடத்தை நோக்கி போகக்கூடியது இடம் அது. 1991 முதல் முறையா வந்து 20% ஓட்டுகளை வந்து பாஜக பாபர் மசூதி விவகாரத்தை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையா அந்த அவ்வளவு வாக்குகளை சேகரிச்சாங்க. இதற்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 20கள் வரிசை மட்டும்தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம். இன்னும் சொல்ல போனா வாஜ்பாயினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவருடைய தலைமையின் கீழே பாஜக போட்டியிட்ட காலகட்டத்தில் 1998 182 சீட் ஜெயிச்சாங்க. அந்த 98 எலெக்ஷன்ல 182 சீட் ஜெயிச்சப்ப அவங்க வாங்கின சதவீதம்ங்கிறது 25.5%. திருப்பி 99லயும் 182 சீட் வின் பண்ணாங்க. அப்பயும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் 23.7 குறைஞ்சு போச்சு. 2004 திருப்பி தோல்வியை தழுவி காங்கிரஸ் வந்தப்ப 22.1 இதுதான் பாஜக வாங்கின வாக்கு சதவீதம். மோடி வருவதற்கு முன்பு 2014 மோடி வந்து பாஜகவில் அமர்வதற்கு முன்பு 2009 அத்வானி தலைமையில் தேர்தலை எதிர்கொண்ட போது பாஜக வாங்கின வாக்குங்கிறது 19.6. இதுதான் பாஜகவினுடைய ஆவரேஜ். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த 20ங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன். இதுதான் பாஜகவோட. இப்ப கடந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து அதனுடைய வரலாற்றிலே உச்சபட்சமான ஒரு எண்ணிக்கை வாங்கினுச்சு 303. அப்ப அது வாங்கின வாக்கு சதவீதம்ங்கிறது 37%, 38% வச்சுக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா,
பாஜக எந்த அளவுக்கு தனி வாக்கு வங்கி வைத்திருக்கிறதோ அதற்கு இணையான வாக்கு வங்கியை நரேந்திர மோடி அவர்களும் வச்சிருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் வந்து இந்த விஷயத்துல நரேந்திர மோடி அவர்களுடைய மதிப்பை வந்து முழுமையா நான் ஒத்துக்கிறேன். இப்ப இதுதான் வந்து மேக்சிமம். இந்த 303ங்கிறது பலர் உணராத ஒரு விஷயம் என்னன்னா, மக்களவையில் உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனிப்பெரும்பான்மைக்கான எண்ணிக்கைங்கிறது 272. இதை காட்டிலும் வெறும் 31 நம்பர் தான் அதிகம். பாஜக வரலாறு காணாத வெற்றியை 2019 அந்த வரலாறு காணாத நீங்க பலர் வந்து மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸ் வந்து தன்னுடைய எழுச்சியினால் வென்றது. நீங்க 1951 52 தேர்தலில் காங்கிரஸ் வந்து 45% வாக்குகளை வாங்கினுச்சு. 364 சீட் ஜெயிச்சப்ப. அது நேரு என்கிற ஆளுமை வாங்கின ஓட்டு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிரில் இருக்கிறவங்க மேல யார் மேலேயும் அதிருப்தி எல்லாம் இல்லை. எதிரில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் பலகீனமானவர்கள்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு 1950களில் நேரு எதிர்கொண்ட பாஜகவினுடைய ஸ்தாபகர் ஷாம் பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் அங்கங்கே ஒவ்வொரு டான், நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்கள். அப்போ மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் வலுவான ஆட்கள் இருக்கும்போது மேலும் வலுவான ஒருத்தருக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் போடுறாங்க. அதே மாதிரி 1957ல் 371 இடங்களை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சுது. அப்போ நேரு காலகட்டத்தில் வாங்கின உச்சபட்ச வாக்கு அவ்வளோதான், 47.8%. சரியா? நீங்கள் காங்கிரஸ் வீழ்ந்து போனது இருக்கு இல்லையா, ரொம்ப காங்கிரஸ் மோசமாக போயிட்டுப்பா, இதில் எமர்ஜென்சி பீரியடில் தோற்று போணுச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் கூட 1977 154 சீட் தான் அப்போ ஜெயிச்சுது. முதல் வீழ்ச்சி காங்கிரஸ்க்கு அதுதான். அப்போ கூட அது வாங்கின வாக்கு சதவீதம் 34.5. சரியா? அப்போ காங்கிரஸினுடைய எழுச்சி அல்லது வீழ்ச்சிங்கிறது எல்லாமே அதை சுற்றியது. ஆனால் பாஜகவினுடையது அப்படி கிடையாது. நீங்க பாஜக 303 சீட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, பாஜக வந்து 37% வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பக்கத்துல என்ன நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் 44 சீட்டுக்குள்ளார முடங்கிக்க வேண்டியிருக்கு. அல்லது அது வந்து ஒரு 52 சீட்டுக்குள்ளார முடங்கிக்க வேண்டியிருக்கு 2019 தேர்தலை போல. இந்த 2 தேர்தல்களிலும் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நான் அதுக்குள்ளார ஒன்றும் போகல. ராகுல் காந்தியால் வந்து கடந்த 2 தேர்தல்களிலும் எதையும் சாதிக்க முடியவில்லை. காங்கிரஸ் தலைவர்களால் சாதிக்க முடியல. காங்கிரஸ் மேலே பெரிய அதிருப்தி இருந்துச்சு. இது எல்லாருமே சொன்னது. அப்போ இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு, அங்கே அடி வாங்குறதுக்கு காங்கிரஸ்க்கு ஒன்றுமே இல்லைன்னப்ப கூட காங்கிரஸ் வாங்கி இருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளவுன்னா 19.5. சரியா? நீங்கள் பாஜக வந்து 303 சீட் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதோட பின்பகுதியை நம்ம பார்க்கணும். என்ன எந்த வகையில் அது சாத்தியமானுச்சு, அது ஏன் வந்து அதுதான் உச்சம், அதை தொட முடியாதுன்னு நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அப்படின்னு சொன்னால், பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள், ஒன்றிய பிரதேசங்களில் காங்கிரஸ் வந்து 0 தான் வாங்கினுச்சு. அப்போ 2019 ஒரு சீட் கூட கிடையாது. நீங்கள் 303 ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் இத்தனை இடத்துல 0 ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். இந்த 17 இடங்களையும் கணக்கு பண்ணி ஒரு பிராந்தியத்துக்கு, ஒரு மாநிலத்துக்கு 2 சீட்னு கணக்கு பண்ணி, எங்கேயோ ஒரு இடத்துல 4, இன்னொரு இடத்துல 1ன்னு ஒரு 2ன்னு ஆவரேஜாக 34 சீட் ஜெயிச்சா கூட உங்களோட மெஜாரிட்டி மார்க் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மார்க் முடிஞ்சு போச்சு. சிம்பிள், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் உள்ளாரையே நான் போகிறேன். காங்கிரஸினுடைய கூட்டணி, அது 28 கட்சி கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் நான் அவ்வளோக்குள்ளார போகல. ரொம்ப தெளிவாக வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 5 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், இந்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசம் மட்டும் எடுத்துக்கிறேன். உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகள் இருக்கு. இந்த பக்கம் மேற்குல மகாராஷ்டிரா 48 தொகுதிகள். இந்த பக்கம் கிழக்குல பீகார்ல 40, வங்கத்தில் 42, ஜார்க்கண்ட், பீகார்லேருந்து பிரிக்கப்பட்ட ஜார்க்கண்ட்ல 14. இந்த தொகுதிகள், இப்போ நான் சொல்லக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாநிலங்களில் மட்டுமே 250 தொகுதிகள் இருக்கு, 250 இடங்கள் இருக்கு. மொத்தம் நமக்கு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியது வந்து 545 இடங்கள், 543 இடங்களுக்கு தான் தேர்தல் நடக்கிறது. அதில் 250 சீட்ஸ் இந்த மாநிலங்களில் மட்டுமே இருக்கு. இந்த மாநிலங்களில் கடந்த முறை காங்கிரஸ் வென்ற தொகுதிகள் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 250 சீட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் வென்றது, தமிழ்நாடையும் உள்ளடக்கி நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டோட 40 சேர்த்துக்கிட்டிங்கன்னா
250 இடங்கள்ல வெறும் 14 இடங்கள் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. இதுல தமிழ்நாடோட ஷேர் எவ்வளவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்தியா கூட்டணியினுடைய பலம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கணும்னா, அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம், பீகார் தேஜஸ்வி யாதவ், அங்க மகாராஷ்டிரத்துல சரத் பவார், உத்தவ் தாக்கரே, இந்த பக்கம் பெங்கால்ல கூட்டணிக்குள்ளார இல்லைன்னாலும் கூட்டணிக்கு வெளியில இருந்து கூட்டணிக்கு உள்ளார இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் சதறி 3வது அடிக்குன்னு போனுச்சுனாலும் சிபிஎம் இருக்காங்க. ஸோ இந்த இந்த இடங்கள் இருக்குல்ல, இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, 250 அப்படிங்கிறது சரிபாதி கிட்டத்தட்ட வரக்கூடிய இடங்கள். இந்த இடங்கள்ல இன்றைக்கு நிலவரம் தாறுமாறா மாறி இருக்கு. இதில் வந்து வங்கத்துல கிட்டத்தட்ட போன வாட்டி என்ன ஜெயிச்சாங்களோ அதையே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது 1-2 கூட குறைச்சு போகலாம் பாஜக. ஆனால் மகாராஷ்டிரத்துல எல்லாம் கடுமையான நிலைமை மாறி இருக்கு, பீகார்ல கடுமையான நிலைமை மாறி இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல போன முறை அவர்கள் வந்து 62 இடங்கள் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி கூடவே ஜெயிப்பாங்க, ஒரு 70 கூட ஜெயிக்கலாம். அதுக்கு அவங்க திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பலன் இருக்கும். காரணம் என்னன்னா, அயோத்தியில கொண்டு போய் பல 1000 கோடிகளை 80,000 கோடிக்கு வந்து அங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊர்ல 80,000 கோடி, ஒரு மாநிலத்தை, அந்த மாநிலம் மட்டும். அங்க போனப்ப என் நண்பர்கள் சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ ரோட்ஸ், இவ்வளோ பாலம் அப்படின்னு. நீங்க போய் தமிழ்நாட்டுல சொல்லுங்க, எல்லா புகழும் வந்து நம்ம தென்னிந்தியர்களுக்கு, தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கெல்லாம் இந்த புண்ணியத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, எல்லாம் உங்க ஊர் காசு தான் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அங்க நீங்க ஏதோ ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ கூட வாங்குறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க 60க்கு நீங்க போன வாட்டி வாங்கின மாரி 62 வாங்கினாலும் சரி, இல்லை கூட வாங்கினீங்கனாலும் சரி. ஆனால் வேறு எந்த இடத்துலையுமே அந்த மாரியான சூழல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஜார்க்கண்ட், பீகார், இந்த 2 மாநிலம், நான் சொல்றது இந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 மாநிலங்கள், இந்த 2 மாநிலத்திலையுமே பெருத்த சேதம் இந்த வாட்டி பாஜகவுக்கு ஏற்படும். அதே போல இன்னொரு பக்கம் எடுத்தீங்க, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இந்த 3 மாநிலங்கள்ல 65 மக்களவை தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை 62 தொகுதிகளை பாஜக இங்க வென்றுச்சு, வெறும் 3 தொகுதிகள் தான் காங்கிரஸால வெல்ல முடிஞ்சுச்சு. நான் இந்த வாட்டி காங்கிரஸ் அப்படியே அள்ளிட்டு போயிடும் நான் சொல்லலை. ஆனா இந்த 3 மாநிலங்கள்லயும் அங்க 3 இங்க 4ன்னு ஜெயிச்சாலே உதிர்ந்துரும். திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, பாஜக 303 சீட்ல இல்ல, 31 சீட்ல தான் இந்த நாட்டை கையில வச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன மார்க் மை வேர்ட்ஸ், நீங்க ஈவன் 225 சீட் வந்து ஒருவேளை தெலுங்கு தேசம் வெற்றி பெற்றார், தெலுங்கு தேசத்து கையில நிறைய சீட்ஸ் போய், இன்னொரு பக்கம் ஒடிசா பிஜு ஜனதா கையில், ஜனதா தளம் கையில, பட்நாயக் கையில நிறைய போய், அப்படி போனால் கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட உடைத்து கொண்டு சந்திரபாபு நாயுடு வெளியில வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள புந்துருவார். இதுதான் ரியாலிட்டி. ஏனென்றால் பாஜக என்பது தன்னுடைய கூட்டணி கட்சிகளே இந்த 10 வருஷத்துல அது கழுத்தா இருக்காத கட்சின்னு ஒண்ணுமே கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல அதிமுக வந்து சர்வதேச அளவுக்கு புகழுக்கு பெற்றிருக்கு இன்னைக்கு பாஜக புண்ணியத்துல. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க இந்த அனுபவங்களை வந்து பேசுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பாஜக நீங்க எல்லாம் மாத்தி இருக்கு. உங்க கட்டுரையில இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கீங்க, பிஜேபி 250 சீட்டை வாங்கினா அவங்க ஆட்சி அமைக்கிறது கஷ்டம், அதே சமயம் காங்கிரஸ் வந்து 125 150 50 வாங்கினா கூட அவங்க வந்து ஆட்சி அமைக்க. அதுதான் நிதர்சனம். 2004ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது எத்தனை சீட் வாங்கியிருந்தாங்க? 2004ல காங்கிரஸ் வாங்கின சீட்டுங்கிறது 150 கிட்ட தானே, 145 சீட்டோ நம்ம வாங்கினோம், அவ்வளவுதான். இன்றைய நிதர்சனமும் அதுதான். நான் நினைக்கிறது வந்து 150 இடங்கள் வந்து காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னாலே இந்த முறை ஆட்சி அமைச்சிருவாங்க. நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து பாஜக வந்து பெருமளவில் அதனுடைய இடம் அப்படிங்கிறது வந்து ஹிந்தி பிராந்தியம் தான். அந்த ஹிந்தி பிராந்தியத்தில் எவ்வளவு சீட்ஸ் மேக்சிமம் எடுக்கணுமோ அதை எடுத்துருச்சு. இப்ப நீங்க உதாரணம் எப்படி வச்சுக்கோங்க, ஹரியானா எடுத்துங்க, அங்க 10 சீட் இருக்கு, 10க்கு 10 அவங்க ஜெயிச்சாங்க போன வாட்டி. டெல்லியில 7 இருந்துச்சு, 7க்கு 7. இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுங்கிறது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத பாக்குறேன். ஏன் இதை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், டெல்லியில் நான் பல முறை போயிட்டு வரும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட, வெவ்வேறு ஆட்கள்கிட்ட பேசும்போது மக்கள்கிட்ட இந்த தன்மையே மாறி இருந்ததை பார்த்துருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு பீகாரி அவர், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, நான் இங்கே வந்து சட்டமன்றத்தில் கெஜ்ரிவாலுக்கு போட்டேன் அப்படிம்பார். சரி, லோக்சபாவில் யாருக்கு போடுவீங்க? மோடிக்கு போடுவேன். நீங்கள் பீகாரி இல்லையா, அப்போ
நீ ஏன் வந்து இந்தியா கூட்டணியில் தானே ராஷ்ட்ரிய ஜனதா தள். அவர் என்ன சொல்றாரு, நான் பீகாரில் இருந்தேன்னா தேஜஸ்வி யாதவுக்கு போடுவேன், ஆனால் இங்கே இருந்தால் கெஜ்ரிவாலுக்கு போடுவேன், மேலே வந்து எப்போதுமே. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை கெஜ்ரிவால் நல்லவர், ஆனால் வந்து அவர் சட்டமன்றத்துக்கு தான், மோடி தான் நமக்கு வந்து லோக்சபாவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆனால் இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் கருத்துக்கள் வந்து அங்கே மாறுறதை பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கு வந்து 2 பேர் மேலேயும் மரியாதை இருக்குது, அதனால தான் 2 பேருக்கும் ஓட்ட போடுறான் பிரிச்சு. ஒருத்தர் ஒரு ஆள் டிச் பண்ணும்போது, ஒருத்தர் அநீதியாக கொண்டு போய் நீங்கள் வைக்கும்போது அது மாறுது. அப்போ என்னன்னா, நீ அங்கே 17 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹரியானாலையும் இது மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா ஹரியானாவுடைய புதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அங்கே 17 சீட் இருக்குது, 17க்கு 17 போன வாட்டி எடுத்தீங்க. இந்த வாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா 17க்கு 17 நீங்கள் இழந்துருவீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் பாதிக்கு பாதி போனால் கூட கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த 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 பொய், அதாவது இந்த பொய் நான் திரும்ப சொல்லக்கூடியது இதுதான், மிகவும் திட்டமிட்டு இந்த பொய் பரப்பப்படுகிறது. எந்த பொய் நீங்க சொல்றது? 400, அதாவது 400 சீட்ஸ் வந்து பாஜக கூட்டணி வெல்லும், 370 பாஜக வெல்லும் என்கிற பொய் வந்து அது வந்து வெறுமனே பொய் இல்லை, அது வந்து ஒரு திட்டமிட்ட கும்பல் பைத்தியக்காரத்தனத்தை உருவாக்குறது, அச்சுறுத்துறது, உளவியல் ரீதியான தாக்குதல். எப்படி வந்து பிரதான எதிர்க்கட்சிகளை வந்து விசாரணை அமைப்புகளை வச்சு அவர்களை வந்து சிறை பிடிக்கிறதோ, வழக்குகளை போட்டு முடக்கிறதோ, இந்த மாதிரியான பிளே வழியா ஏற்கனவே இந்த பேட்டில் கிரவுண்டை வந்து ஒரு விதமான குலைவை உண்டாக்கி வச்சிருக்குதோ, அதே போன்ற வேலையை பாஜக மக்கள்கிட்ட பண்றதுக்கு இந்த வேலை பண்ணுது. நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கேயோட புகழ் வந்து வட இந்தியா முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறீங்க. உங்கள்ட்ட 2 கொஸ்டின். திமுக பத்தி வட இந்தியர்களுக்கு என்ன கருத்து இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திமுக பற்றி அவங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? முதல் முறையா வந்து தமிழக அரசியல் பற்றிய ஒரு கவனம்ங்கிறது இப்போ உருவாகிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் சனாதனம் பற்றிய உதயநிதி அவர்களுடைய பேச்சுங்கிறது வந்து அது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜக அப்படின்லாம் வேறுபாடெல்லாம் இல்லாமல் எல்லார்ட்டையுமே ஒரு அதிருப்தியை தான் உருவாக்கியிருக்கு. பெருமளவில் ஆட்கள்கிட்ட நான் பேசும்போது அதை பார்க்குறேன். அதே சமயம் வந்து மற்ற ஆட்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வு உள்ளவங்கள்ட்ட பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா, திமுகவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிரியா அவங்க பார்க்குறாங்க. பாஜகவுக்கு ஒரு கொள்கை உறுதியோட நிற்கக்கூடிய ஒரு கட்சியா, எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியா, அதே மாதிரி காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்து ஈவன் சமாஜ்வாதி அவங்க அந்த தரப்புகள் எல்லாம் பேசும்போது கூட ஒரு மரியாதை உருவாயிருக்கு திமுக சார்ந்து. அதிமுக சார்ந்து என்ன மாதிரியான அபிப்பிராயம் இருக்குன்னா, அவங்கள ஒரு விக்டிம் மாரி பார்க்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக வந்து இந்த அளவுக்கு கையமடக்கி இருக்காங்க, இவங்க தொடர்ந்து கூட்டணின்னு பேசினது, அது திரும்ப நிர்பந்தம் கொடுத்தது, இது எல்லாமே வந்து அகில இந்திய அளவில் வந்து அரசியல் செயல்பாளர்கள்ட்ட, அதாவது மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், அரசியல் கட்சியினர், குறிப்பாக வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க, பாஜகவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட ஒரு கவனத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ குறிப்பாக இந்த கவனம் அதிமுக மேலே உள்ள கவனம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய தலைவர் ஆனதுக்கப்புறம் அவர் இங்கே எல்லாத்தையும் எப்படி பேசுகிறாரோ அதேமாரி பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கை பாஜக இந்த வாட்டி வாக்கு வீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு கணக்கு அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்க்கும்போது பிரதான எதிர்கட்சியான அதிமுக என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த கவனம், அப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அதிமுக மீதும் அந்த கவனம் வந்து விழுந்திருக்கு. பல இடங்கள்ல என்னிட்ட கேட்டாங்க, நீங்கள் பாஜக வந்து எப்படி வரும், இந்த வாட்டி எப்படி இருக்குது, அண்ணாமலையுடைய தலைமை எப்படி இருக்கு. அண்ணாமலையுடைய தலைமை வந்து ஒரு ஒரு சலனத்தை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன மாதிரியான விளைவு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் 2 மடங்கு 3 மடங்கு அளவுக்கு அவங்களுடைய வாக்கு வீதம் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 25-30% வந்துருமான்னாங்க. நான் சொன்னேன், அவங்களுடைய வாக்கு வீதம்ங்கிறது 3% அப்படின்னு சொன்னேன். இப்போ வாட் யூ மீன், நீங்கள் என்ன 10 கூட வராதுன்றீங்களா? இல்லை 10 வரலாம் அப்படின்னு. 10 10ஆதே ஆடுனுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க 25 வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் 10 இல்லை 10 வர்றதுலையும் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு 20% பேர் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு 10% பேருக்கு அதிமுக பிடிக்காது. அவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு கட்சி மேலே பெட் கட்டுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல வந்து மதிமுக இருந்திருக்கு, ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல வந்து பாமக இருந்திருக்கு, ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த இடத்துல தேமுதிக இருந்திருக்கு, ஒரு காலகட்டத்தில் வந்து கடந்த 2-3 தேர்தல்களில் அதில் கணிசமானவர்கள் நாம் தமிழர் பக்கம் போனாங்க.
இப்போ வந்து அதில் ஒரு பகுதி வந்து பாஜக பக்கம் வரலாம். பட் வந்து இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் வந்து இது ஒரு டவுன் பஸ். இதில் ஏற்ற இறக்கங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அது பிரதானமான ஓட் ஷேர் வந்து பாதிக்காது. எப்போ வந்து பாஜகவினுடைய வாக்கு விதம்ங்கிறது 25ங்கிற எண்ணிக்கையை கிடக்குதோ, அப்போ தான் வந்து அதை உண்மையான ஒரு அவங்க உண்மையாகவே ஒரு உடைவை உண்டாக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். 20 வரைக்கும் அதில் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க 10 வாங்கினாங்கன்னா கூட எப்படியா இருந்தாலும் ஒரு 5% பாமக வாக்கு வங்கிங்கிறது இருக்கு. அப்புறம் தினகரன், ஓபிஎஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அது குறிப்பா நெறைய ஜாதி கட்சிகள் அந்த மாரி சேர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் உண்டியல்ல அதிகமா காட்டலாம். ஆனா 25 எல்லாம் தாண்டிலாம் அப்படியெல்லாம் போவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு மாநிலங்களுக்கு போனீங்க வட இந்தியாவுல. எந்த மாநிலம் உங்கள ஆச்சரியப்படுத்துது? எந்த வகையில வந்து நீங்க வந்து ஆ ஆச்சரியம்னா எந்த நல்ல விதமா இருக்கலாம், வேற விதமாவும் இருக்கலாம். இல்ல மாநிலங்கள் போம்போது ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் பார்க்கறது உண்டு. அது அது எந்த கட்சியில இருந்தாலும் அ ஓகே இது நல்ல விஷயம் தானே. இது நம்ம செய்யலாம், நம்ம ஆட்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணும். உதாரணமா பீகார் போம்போது வந்து அங்க ஜனதா தர்பார் அப்படின்னு சொல்லி வந்து நிதிஷ் வந்து நடத்திட்டு இருக்காரு. அது 2014 காலகட்டத்திலயும் அவர் மக்கள சந்திச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனதா தர்பார்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்ப அதாவது குறிப்பிட்ட நாள்ல, இப்போ உதாரணமா ஒரு திங்கட்கிழமைன்னு வச்சுக்கோமே, அன்றைய நாள்ல நீங்க முதலமைச்சர நேரடியா பார்த்து மனு குடுக்க முடியும். எல்லா துறை அதிகாரிகளும் உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க அங்க குடுக்கப்படுற மனு உடனடியா குறை தீர்க்கப்படும். மிக முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குடிமகன் வந்து ஒரு குடிநபர் நேரடியா நான் போய் வந்து முதல்வர பார்க்க முடியும், குடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதேபோல இப்ப யோகி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. யோகி ஆதித்யநாத் வந்து ஜன தர்ஷன் அப்படிங்கிற பேர்ல உத்தரப்பிரதேசல செஞ்சுட்டு இருக்காரு. அது ஒரு நல்ல தாக்கத்த மக்கள்ட்ட உருவாக்கியிருக்கு. அந்த 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 விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல பஞ்சாப்ல டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். சில பாலங்கள்ல என்ன பண்றாங்க, சாலைகள்ல இருக்கிற மாரியே, பாலங்கள்லயும் சைக்கிள்க்குன்னு ஒரு ட்ராக்க வந்து அவங்க வந்து அவங்களா ஒரு உருவாக்கியிருக்காங்க. அது வந்து திட்டமிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா வரல. ஆனா என்னன்னா, அதுல ஓரத்துல தனியா நீங்க வந்து ஒரு பெரிய பாலத்துல போம்போதும் கூட, சைக்கிள்ல தனியா போறதுக்கு, நடந்து போறதுக்குன்னு ஒரு பாதைய வந்து செப்பரேட் பண்ணி இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவோ நல்ல கல்ச்சுரலா விஷயங்கள் இருக்கு. பண்பாட்டு ரீதியா என்ன ஆனா, வித்தியாசம்? மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போதும் அந்த ஃபீலிங் எனக்கு வருது. எப்பலாம் நார்த் போயிட்டு வரேனோ, அப்பல்லாம் அது அ ஏன்னா, பீகார்லயோ அல்லது உத்தரப்பிரதேசலயோ நம்ம சாதாரணமா அவர்களை எல்லாம் வந்து குறைத்து மதிப்பிட்டு பேசினாலும் கூட, உண்மையா வந்து அவர்கள் நல்ல பண்பாடு உள்ள, நல்ல கலாச்சாரம், மனிதவளம் கொண்ட ஒரு ஒரு சமூகம் தான் அது எல்லாமே. உதாரணமா யூபிலலாம் கைவினை கலைஞர்கள் வந்து ரொம்ப பேர் பெற்றவர்கள் அவங்கலாம். அதே மாரி பீகாரோ, உத்தரப்பிரதேசமெல்லாம் நல்ல வளம். இப்ப நீங்க பட்னா போயிட்டீங்கன்னா, அங்க கங்கை ஆறையுடைய கரைய பார்க்கறதுக்கு நமக்கு அ அந்த கரை தெரியாது. அப்படி அவ்வளோ நீளமா இருக்கும். நீங்க தண்ணி பெருக்கெடுத்து வரும். அவ்வளோ வளமா இருக்கும். பெங்கால் அப்படித்தான். அப்பலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, இவ்வளோ வச்சுக்கிட்டு இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா தமிழ்நாடு வந்து நமக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஜீவநதி ஆட்களுக்கு அது தெரியவும் தெரியாது. ஜீவநதின்னு மனித வளம் மட்டுமே வச்சுட்டு நம்ம முன்னேறியிருக்கோம். அப்ப திரும்ப திரும்ப இங்கேருந்து எனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்னன்னா, சக மனுஷன வந்து மதிக்கிறது. சக மனிதர்கள் அதாவது நம்ம நம்ம ஒரு சமூகமா நானும் இப்படி இருக்கேன், நீங்களும் இப்படி இருக்கீங்களாங்கிறதுக்கான அரசியல் இருக்கு இல்லையா? அந்த அரசியல் வந்து ஒரு மேம்பட்ட அரசியல். அது வந்து நம்ம வந்து அ தமிழ்நாடு பத்தி ரொம்ப மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்மளே நம்மள ரொம்ப தாழ்த்திக்கிறது தான். இப்ப பணிவு. ஒருபோதும் கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்டாலினா இருக்கட்டும், அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யார் ஒருத்தரையுமே நீங்க இப்ப நார்த்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பலரோட ஒப்பிடும்போது, அவர்கள் செய்திருக்கிற காரியங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். காஷ்மீருக்கு போயிருந்தப்ப, அங்க உள்ள நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அங்க வந்து 2 காலேஜ் தான் இருக்கு. மெடிக்கல் காலேஜ். ஜம்முல ஒண்ணு இருக்கு. ஸ்ரீநகர்ல ஒண்ணு இருக்கு. நீங்க அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி வந்து, ஒரு பக்கம் அவங்க வந்து நீட்ட விட்டுட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து திமுக கடுமையான எதிர்வினை ஆற்றினப்ப, நிர்பந்தத்தின் காரணமா நம்ம ஏதாவது செய்யணும்னு 2 நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஒண்ணு வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடு. அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு கொண்டு வந்தது. இன்னொன்னு வந்து ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது. அதாவது ஒரு ஆட்சி காலகட்டத்தில கொண்டு வந்தத 75 வருஷமா அவங்களால கொண்டு வர முடியல அப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து நான் சொல்றது வந்து காமராஜர பத்தி பேசல, கலைஞர பத்தி பேசல, எம்ஜிஆர பத்தி பேசல, அண்ணாவ பத்தி பேசல. ஃபர்கெட் லெஜெண்ட்ஸ்.
நான் சொல்றது, இன்னைக்கு நம்ம காலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம யாருமே ரொம்ப பெரிய அவங்கலாம் ஆட்கள்னு சொல்லாத, பலருக்கு தெரியாத ஆட்கள். இப்ப நீங்க காலை உணவு திட்டமா இருக்கட்டும், அல்லது இப்ப இன்னைக்கு இந்த ரூ. 1000 திட்டம், நீங்க அடுத்த 5 வருஷத்துல வந்து இந்தியா முழுக்க இத பிரதி எடுக்கும். பெண்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலயும் தொடங்கிட்டாங்களே. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான திட்டங்களே இல்ல. ஆனா நம்ம அந்த தலைவர்கள ரொம்ப ஏளனப்படுத்துறதும், ரொம்ப சாதாரணமா பார்க்கிறதும் இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் வந்து நான் வட இந்தியாவை பத்தி ரொம்ப நேரம் பேசுறோம். தென்னிந்தியா வந்து நம்ம முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு வந்து அதுல அதான் பெரிய ஆச்சரியங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த வாட்டி வந்து தென்னிந்தியா வந்து காங்கிரஸ் வந்து குறைந்தபட்சம் 50 சீட்ஸ் வந்து ஜெயிக்கணும். அதாவது அதிகபட்சம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 40லேருந்து 50 இடங்கள் அவங்க பெறுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. காங்கிரஸ் மட்டும். காங்கிரஸ் மட்டும். காங்கிரஸ் தான். அ அ கேரளாவை பொறுத்தவரைக்கும் இடதுசாரிகள் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை கடந்த முறை போலவே இந்த முறையும் பெரிய ஆச்சரியம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க முதலமைச்சர் மேல ஒரு அதிருப்தி முதல் முறையா பார்க்குறேன். ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது மக்கள்கிட்ட தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ அது காங்கிரஸ்க்கு ஃபேவரா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கர்நாடகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்க கிட்டத்தட்ட ஒரு போன முறை 28க்கு 26 தொகுதிகள பாஜக ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து பாதிக்கு பாதி எடுக்கிறதே உங்களுக்கு சவாலா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அல்லது வந்து குறைந்தது ஒரு 10 தொகுதியாவது அங்க காங்கிரஸ் வெல்லலாம். பாஜகவுக்கு அங்க ஒரு முன்னகர்வு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து குமாரசாமி பார்ட்டியோட சேர்ந்து இந்த வாட்டி அணிவகுத்து போறாங்க அப்படிங்கிறதுனால. அடுத்தது ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் வந்து அது அது ஒரு புதிரா இருக்கு இந்த வாட்டி எல்லாரும். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, சமூகம் அங்க 2ஆ பிளந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது வர்க்க ரீதியா. ஏன்னா, ஏராளமான நலத்திட்ட உதவிகள் அத ஜெகன்மோகன் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய அ ஒரு ஈர்ப்பு இருக்கு. இந்த 2 விஷயமும் வந்து இளைஞர்கள் பிளஸ் வந்து அடித்தட்டு மக்கள்ட்ட அவருடைய கட்சிய வந்து வலுவா வச்சிருக்கிறத நான் கவனிச்சேன். அதே சமயம் வந்து நடுத்தர வர்க்கம், உயர் நடுத்தர வர்க்கம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. ஏன்னா ஆந்திரா வந்து அது நம்மள மாரி தமிழ்நாடு மாரி ஒரு வளர்ந்த மாநிலம் அது. அது வந்து ஒரு 10 வருஷமா வந்து அப்படி தேங்கி நிக்குது. இந்த குறிப்பா வந்து 2013, 14 பிரிவினைக்கு பிறகு தெலுங்கானா கடுமையா வளர்ந்திருக்கு. ஆனா ஆந்திரா வீழ்ந்துருச்சு. ஹைதராபாத்தினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம். அதனால வந்து அங்க பெரிய அதிருப்தி இருக்கு. சேம் டைம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கடந்த முறை பாஜக கூட்டணிய விட்டு வெளியே வந்தது, அதற்கு வந்து ஆந்திராவுக்குன்னு சிறப்பு நிதி குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தாரு. ஆமா. அப்படி அது எதுவுமே இப்பயும் நடக்காதப்ப திருப்பி பாஜக கூட்டணிக்கு போயிருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு வந்து எடுபடும் அப்படின்னு தெரியல. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி மேல பெரிய அதிருப்தி இருக்கு. உயர் வர்க்கத்துக்கிட்டயும், நடுத்தர வர்க்கத்துக்கிட்டயும். ஸோ அது ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனாலும் நாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா பார்க்குறேன். அப்புறம் தெலுங்கானாவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தெலுங்கானால பாஜக கடந்த முறை வென்ற தொகுதிகள் வெல்வதே இந்த முறை சிரமமா இருக்கும். பிஆர்எஸ் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டுறதுனால, அங்க காங்கிரஸினுடைய எழுச்சி பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு விட்டுட்டீங்க. தமிழ்நாடு நான் டிராவல் பண்ணேன். ரொம்ப தீவிரமா இங்கேயும் டிராவல் பண்ணேன். இங்க என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முறை திமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறும். 2வது தமிழ்நாட்டுல பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாட்டுல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு இந்தியா முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய ஆச்சரியம் தரக்கூடியது ஒண்ணும் இருக்காது. என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கும்னு சொன்னா, ஏடிஎம்கே வந்து எவ்வளோ வலுவான கட்சி, அது எவ்வளோ தொண்டர்கள் படைய வச்சிருக்குங்கிறத இந்த தேர்தல் முடிவு நிரூபிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அ அதிமுகவினுடைய ஓட்டு சதவிகிதம் பெரிய அளவுல மேல ஏறி வரும். 3வது விஷயம், திமுக வந்து வெற்றி பெற்றாலும் கூட, மக்கள்ட்ட வந்து ஆட்சி மேல ஒரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு இதெல்லாம் இருக்குதோ, அதே மாரியான ஒரு அதிருப்தி சூழ ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து இப்ப மக்களவைத் தேர்தல்ல எதிரொலிக்காது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வந்து சங்கடம். அதற்கு வந்து வரக்கூடிய வெர்டிக்ட்ஸ் பார்த்து திமுக வந்து அதற்கேற்ற மாரி அந்த சீரமைச்சுக்கிறதுங்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம நிறைய விஷயங்களுக்கு நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.